என் பிறவி கணுக்கிய அம்மாளில் அங்கு நான் மிக பழமையான ஆன்மா. அதாவது மெல்கியின் கீழ் தனிமனித சாம்ராஜ்யம் பெருக பிதாக்கள் உருவாக்கப்பட்டு மிசோனாக்கள் உண்டாக்கப்பட வாடியா தோன்ற மனிதன் பேசியது என்னவோ முதல் வாடியா தோன்றிய பின் தான். அதன் பின் மொழிகள் துவப்பட்டது. அப்படி மொழிகள் மெல்ல மெல்ல மனிதரிடையே புழக்கத்திற்கு வர அவை ஒழுங்கின்றி இருந்தது. அதிலும் விழித்தல்கள் இல்லாமலேயே இருந்தது. ஒருவரை எப்படி அழைப்பது என்ற குழப்பம் எல்லா மொழிகளிலும் ஏற்பட அதை பிரித்து விழித்தல்களை உண்டாக்கும் பொறுப்பு என் தலையில் விடப்பட்டது. முதலில் ஆங்கிலத்தில் என் பிறப்பு அமைய அந்த மொழியிலேயே வார்த்தைகளை கண்டுபிடித்து சிறுவனை அழைப்பது, சக வயதினை அழைப்பது என்ற பதங்களை உருவாக்கி ஆங்கிலத்தில் மரியாதை சொற்களை உருவாக்கினேன். அடுத்து என் இனிய தமிழ். அதில் என்ன ஆச்சரியம் என்றால், வார்த்தைகளை தேடவோ பொறுக்கவோ கோர்க்கவோ தேவையே இல்லாமல் அற்புதமான ஒரு மரியாதை என் தமிழ் மொழி ஒன்றில் மட்டுமே இருந்தது. உண்மையிலேயே எத்தனையோ வாடியாக்களில் என் பிறவி அமைந்து சொற்றொடர்களையும் மரியாதை பதங்களையும் உண்டாக்கிய நான் தமிழில் இருப்பதை அப்படியே மக்களுக்கு காட்ட மட்டுமே என் பிறவி இருந்தது. இப்படியாக ஒரு 50 பேர் மட்டுமே பேசக்கூடிய மொழியாக இருந்தாலும் அதிலும் என் பிறவி அமைந்தது. மரியாதை சொற்களை உண்டாக்கும் அற்புத பொறுப்பு என் வசம் இருந்தது. உயர்திணை அக்கினை இரண்டையும் தொல்காப்பியருக்கு சுட்டி காட்டினேன். அவ்வளவு மட்டுமே என் பணி. என் வாக்கியங்களை மட்டுமே அண்டாக்கள் வரை பயன்படுத்தினர். பூரிக்கிறேன். இதனால் இன்று அண்டாக்கள் தோறும் ஒரு மரியாதைக்குரியவரை அழைக்கும் போது என்னை கௌரவிக்கும் முறையில் என் பெயரின் முதல் எழுத்தான ஸ்ரீ என்ற வார்த்தையை போடுகின்றனர். ஸ்ரீமுகன்.